தோழமை உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனால செந்தில் பாலாஜி தரப்பும் திமுகவினரும் கொண்டாட்டமா கொண்டாடிட்டு வராங்க. இது நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டாடிட்டு வராங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்தது என்ன அதிரடியை வச்சிருக்காரு அப்படின்னு தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் முந்தைய ஆட்சி காலத்துல, அதாவது திமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் முறைகேட்டு வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியை திறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே மறுபடியும் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க திமுக. ஏன்னா அதிமுகவில இருந்து செந்தில் பாலாஜி திமுக வந்ததுக்கு பயங்கர செலிப்ரேஷன் பண்ணாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல ஒரு பொதுக்குழு மீட்டிங், ஒரு சாதாரண மீட்டிங் நடத்தினா கூட அதை மாநாட்டு கணக்கா ஒரு பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்திலையும் நிறைய படைபலத்திலையும் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய கை அப்படின்னு தான் சொல்லலாம். அதனாலதான் கரூர்ல நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்காதீங்க, கோயம்புத்தூரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜியை நிக்க வச்சு அங்கேயும் பெரிய மாஸ் காட்டினாங்க திமுக. இதுல டாஸ்மாக் முறைகேடு வழக்க மறுபடியும் தாவேக அரசு தோண்டி இருக்கு. கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து தாவேகாவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு முரண்பட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயங்கர ஒரு விமர்சனம் வச்சாரு. அதனாலேயே இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கக்கூடிய யூகிக்கக்கூடிய ஒரு அளவுல இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதுக்கு திமுக மட்டுமே காரணம், எங்க மேல பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே இவங்க திமுக காரங்க எல்லாம் பண்ணது அப்படியே ஆப்டா அமைஞ்சது. அது விஜய் அவர்களுக்கு சாதகமா அமைஞ்சு இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். அவர் வந்த உடனே திமுக காரங்க எல்லாம் ஒவ்வொன்னா தூக்குறாரு, திமுக காரங்க மேல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அதனால எல்லாரையுமே அவர் கைது பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக காரங்களும் மற்றவர்களும் வைக்கிறாங்க முதலமைச்சர் விஜய் மேல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் ஒரு மீட்டிங்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய எலும்பு முறிப்போம் அப்படிங்கிற வகையில பேசுனதுக்காக அவர் கைது பண்ணி இன்னைக்கு சிறையில இருக்கிறாரு. அதனால அதுக்கப்புறம் ஏவாவேலு அவங்க வீட்டுல ரைடு போனது, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேர தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல இவங்கெல்லாம் குதிரை பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி மேலேயும் அவங்க சகோதரர் உள்ளிட்ட சிலர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு பதிவுலையும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அவர் செந்தில் பாலாஜி ட்ரிபிள் கேன் ஸ்டேஷன் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு தான் இருக்காரு. அந்த கையெழுத்து போடுறதுக்கும் கொஞ்சம் எனக்கு அவகாசம் வேணும், ஏன்னா டாஸ்மாக் முறைகேடு வழக்கு வந்துருச்சு அடுத்தது. அதுக்கு நான் வழக்கறிஞர்களை பேசணும், அவங்க கூட கலந்து ஆலோசித்து பேசணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு அடுத்ததா வந்துச்சு. அந்த வழக்குல செந்தில் பாலாஜி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிச்சு. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு போட்டாரு. அந்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணி ரத்து பண்ணிருக்கு, தள்ளுபடி பண்ணிருக்கு. இதை தள்ளுபடி பண்ணிட்டு நான் மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி மேல்முறையீடு பண்ணாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயத்துல திமுகவும் செந்தில் பாலாஜி தரப்பும் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க. அப்பா, இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி, இதனால தாவேகா கொஞ்சம் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பின்னாடி ஒரு பெரிய பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் மற்ற அரசியல் கட்சியினரும் பேசிக்கிட்டு வராங்க. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், பெரும்பான்மை இல்லைனாலும் கொஞ்சம் கூட்டணி வந்தாங்க, மற்ற பேர் ஆதரவுக்கார நீட்டினாங்க. அதனால நம்ம ஆட்சி அமர்த்திட்டோம், நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம். இப்போ
திமுக மேல திமுக காரங்க எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரா போட்டு அவங்க இருக்கிற வழக்கு இது எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம கைது பண்ணோம் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரு ஒரு அவப்பேர் உண்டு பண்ணோம். ஏன்னா திமுக காரங்களே என்ன சொல்றாங்கன்னா, தாவேக ஆட்சி வந்தது திமுக காரங்களை சுத்து போட்டு இவங்க கைது பண்றாங்க, ஒரு கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இது ஜனநாயக நாடு கிடையாது, ஜனநாயக ஒரு மாண்பு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் விஜய் மேல வைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் யோசிச்சுட்டு இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கைது பண்ணாதீங்க, விடுதலை பண்ணுங்க, ஆனா வழக்குகளை எடுங்க, என்னென்ன வழக்கு இருக்கு, என்னென்ன முறைகேடு வழக்கு இருக்கு, லஞ்சத்தை எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க, இப்படி இந்த வழக்கு எல்லாம் எடுங்க, இந்த வழக்கெல்லாம் அவங்க மேல நம்ம போடலாம், இந்த வழக்கெல்லாம் எடுத்து போட்டோம்னா நம்ம இந்த வழக்கு எல்லாத்தையும் இவ்வளவு பேர் இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறாங்களா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அது தெரியப்படுத்தினாலே நாம இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட பேரும் அந்த விமர்சனமும் நம்ம மேல வராது அப்படிங்கிற ஒரு பிளானை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேகதாது அணை விவகாரத்திலையும் கர்நாடகா போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை இருந்ததுனால அங்க கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தான் சொல்லியிருந்தா, விஜய் அவர்களே நீங்க இங்க வராதிங்க, நம்ம இதெல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா பேசிப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா போகணும் அப்படின்றதுக்காக ஒரு போற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஆனா கன்ஃபார்மா எதுவும் தெரியல. அதுக்காகவே நிறைய திமுக காரங்க, அன்புமணி அவர்கள், பாமக, அதிமுக, இடதுசாரிகள் எல்லாருமே விஜய் அவர்கள் போகக்கூடாது, அவர் போய் என்ன தண்ணியை எடுத்துன்னு வர போறாரு, அவர் போகக்கூடாது, சட்டப்படி ஏதாவது டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. விஜய் போனாதான் என்ன, தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் போய் சந்திச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடத்தி தண்ணிய மீட்டுட்டு வராரு, இல்ல வாங்கிட்டு வராரு, என்ன வேணா பண்றாரு, ஆனா போய் பேசட்டுமே, அவரு பேசுறதுக்கே நீங்க தடயம் போடுறீங்க, நீங்க போறதுக்கு முன்னாடியே எதுக்கு நீங்க போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை போயிட்டா தண்ணி வாங்கிடுவாரோ, வாங்கிட்டு இவர் நல்ல பேர் எடுத்துப்பாரோ, நமக்கு கெட்ட பேர் வந்துருமோ, ஒருவேளை திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் ஆண்டு இருக்கும் போது போய் பேசியிருந்தா நமக்கு தண்ணி கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு மக்கள் மத்தியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தாவேக மேலேயும் முதலமைச்சர் விஜய் மேலேயும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி பதட்டத்துல இருக்க, என்ன நம்மளை விட்டுட்டாங்க, அதுவும் கைது பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இது நம்ம கொண்டாடுறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திமுக இருக்கக்கூடிய பெரிய தலைகள் என்ன பண்ண, ஐயோ அடுத்து யாரு நம்ம மேல கைய வச்சிருவாங்களோ, வேற யார பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க எதுவும் தெரியல, இவங்க சைலண்டா இருந்தாலே நமக்கு பதட்டமா இருக்கு, ஏற்கனவே எல்லாம் வயசான கைங்க திமுக இருக்கவங்க, பதட்டமா இருக்கு, என்ன பண்றது, எந்த ஹாஸ்பிட்டல் போறது, என்னத்தை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கலக்கத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு, இப்படி லூசா விட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும், ஒரு சைடு இருந்தாலும் திமுக காரங்க கொஞ்சம் ரிலீஃபா இருக்காங்க, ஆஹா விட்டுட்டாரு, இனிமே கைது நம்ம பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் மன நிம்மதியில இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போறாரு, திமுக இருக்கக்கூடிய எல்லா ஊழல் சக்திகளும் திமுக யார் ஊழல் பண்ணாங்க இவங்க எல்லாரும் நான் வெளியே கொண்டு வருவேன், ஊழலுக்கு எதிரான கட்சி தான் நம்ம ஆட்சி அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் எத்தனை பேரை வெளியே கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.